ശ്ലോകം 16. കാസി പ്രിയേ കസ്യ സുദാസി കസ്മാത് ഇഹ സ്ഥിതാ ത്വം വിജനേ വരോരു ഏകാകിനി കിം വദ ചാരുനേത്രേ വിവാഹിതാ വാ ന വിവാഹിതാസി. കാ അസി പ്രിയേ കസ്യ സുദാ അസി കസ്മാത് ഇഹ സ്ഥിതാ ത്വം വിജനേ വരോരു ഏകാകിനി കിം വദ ചാരുനേത്രേ വിവാഹിതാ വാ ന വിവാഹിതാ അസി. அழகாயிருக்கிறவளே, ரொம்ப ரொம்ப எனக்கு பிரியமானவளே, உன்னை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன்னை ரொம்ப பிடிச்சிடுத்து. அதனால முன்ன பின்ன தெரியாத அவளை பிரியே அப்படின்னு கூப்பிடுறார் ராஜா. நீ ആരാക്കും? உன்னோட அப்பா அம்மா எல்லாம் ஆராக்கும்? நீ ஆரோட புத்திரியாக்கும்? அழகி, நீ ஆருமில்லாத இந்த கோர வனத்துக்குள்ள தன்னந்தனியா என்னத்துக்காக்கும் நிக்கிறாய்? அத்தனை பேரையும் மயக்கிறதுக்கான ஒரு அழகு இருக்கிறவளே, நீ திருமணமானவளாக்குமா? அப்படி இல்லைனா உனக்கு இன்னும் திருமணம் நடந்துட்டு இல்லையா? ശ്ലോകം 17. സംജാത കാമോഹമരാളനേത്രേ ത്വാം വീക്ഷ്യ കാന്താം ച മനോഹരാം ച ബ്രൂഹി പ്രിയേ യാസി ചികീർഷസി ത്വം കിഞ്ചേതി സർവം മമ വിസ്തരേണ. സംജാത കാമഃ അഹം അരാളനേത്രേ ത്വാം വീക്ഷ്യ കാന്താം ച മനോഹരാം ച ബ്രൂഹി പ്രിയേ യാ അസി ചികീർഷസി ത്വം കിഞ്ചത് ഇതി സർവം മമ വിസ്തരേണ. വണ്ട് മാതിരിയാക്കും അവനോട് കണ്ണ്. അരാളനേത്രേ, കരിവണ്ട് மாதிரி கண்ணு இருக்கிறவளே, மனச திருடற அழகியாயிருக்கிற ஒன்ன பார்த்துட்டு எனக்கு உங்ககிட்ட ஒரு மோகம் உண்டாயிருக்கு. உன்னை மனைவியாயிட்டு வேணும் அப்படின்னு ஆசையாயிருக்கு. நீ சொல்லு, நீ ஆராக்கும்? நீ என்னத்துக்காக்கும் இங்க வந்து நிற்கிறாய்? என்ன செய்யறதுக்காக்கும் நீ விரும்புறாய்? அது மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும் எங்கிட்ட டீറ്റെയിൽ ആയിട്ട് എടുത്തു ചൊല്ലു. ശ്ലോകം 18. ഇത്യേവമുക്താ സുദതി നൃപേണ പ്രോവാചതം സസ്മിതമംബുജേക്ഷണ ദാസസ്യ പുത്രീം ത്വമവേഹി രാജൻ കന്യാം പിതു ശാസന സംസ്ഥിതാം ച. ഇതി ഏവം ഉക്ത സുദതി നൃപേണ പ്രോവാച തം സസ്മിതം അംബുജേക്ഷണ ദാസസ്യ പുത്രീം ത്വം അവേഹി രാജൻ കന്യാം പിതുഹു ശാസന സംസ്ഥിതാം ച. ராஜா இப்படி சொன்னதை கேட்டுட்டு அழகான அந்த தாமரை கண்ணிருக்கிற அழகி புன்னகையோடு கூடிட்டு அவர்கிட்ட சொன்னா, ராஜாவே, நான் முக்குவ ஸ்திரீயாக்கும், தாச ஸ்திரீயாக்கும், என்னோடு அப்பா முக்குவனாக்கும், அப்பாவோடு அந்த கண்ட்ரோல்ல இருக்கிறவளாக்கும் நான். இந்த முக்குவ ஸ்திரீய ஆக்குமே നമ്മൾ ഓൾറെഡി പരാശരമുനി വിരുമ്പി ഒരു പുത്രൻ സമ്മാനമായിട്ട് കൊടുത്തത് പാത്തോ വേദവ്യാസർ.
புத்திரனுண்டாயிட்டும் கன்னிகையாயிட்டு இருக்கிறவளாக்கும் அந்த சத்தியவதி அப்படிங்கிற முக்குவ ஸ்திரீ, அந்த முக்குவ ஸ்திரீயாக்கும் இங்க வந்து நிக்கிறா. அப்ப சொல்லறா, நான் முக்குவனோடு பொண்ணாக்கும் அப்பாவோடு கண்ட்ரோல்ல இருக்கிறவளாக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. ஸ்லோகம் 19. தரீமிமாம் தர்ம நிமித்தமேவ संवाहयामीह जले नृपेन्द्र पिता गृहे मेद्य गतोऽस्ति कामं सत्यं ब्रवीम्यर्थपदे तवाग्रे तरीम् इमां धर्म निमित्तम् एव संवाहयाम इह संवाहयामि इह जले नृपेन्द्र पिता गृहे मे अद्य गतः अस्ति कामं सत्यं ब्रवीम സത്യം ബ്രവീമി അർത്ഥപദേ തവ അഗ്രേ. ராஜாவே, எங்களோட குலத்தொழில் அப்படிங்கிறது மீன் பிடிக்கிறதாக்குமே. குலத்தொழில் அனுசரிச்சு இந்த நதியில தோணி தொலைஞ்சு மீன் பிடிக்கிறதும் அதே மாதிரி ஆளுகளை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு விடுறதுமாக்கும் எங்களோட குலத்தொழில். நான் அப்படி ஒரு முக்குவ குலத்துல ஜீவிக்கிறவளாக்கும். இப்போ என்னோட அப்பா இப்பதான் போனா, அதனால உங்ககிட்ட நான் உங்களோட முன்னால நின்று சொல்றதெல்லாம் உண்மையாக்கும், பொய் ஒன்னும் சொல்லலை. ஸ்லோகம் 20. இத்யேவமுக்த்வா விரராம பாலா காமாதுரஸ்தா மிருபதீர்பபாஷே குரு பிரவீரம் குரு மாம் பதேத்வம் விருதான கச்சேனனு யௌவனம் தே. இதி ஏவம் உக்த்வா விரராம பாலா காமாதுரஹ தாம் நிருபதிஹி பபாஷே குரு பிரவீரம் குரு மாம் பதிம் துவம் விருதா ந கச்சேத் நனு யௌவனம் தே. அந்த அழகான பெண்மணி இப்படியெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பேச்ச நிப்பாட்டினா. அப்போது அவகிட்ட ரொம்ப பாசமாயிருக்கிற அந்த ராஜா காமபாவத்தோடு கூடிட்டு அவகிட்ட சொன்னார், குருப்பிரவரனாயிருக்கிற என்ன, குருகுலத்தில ஜனிச்ச என்ன நீ கணவராயிட்டு சீகரிச்சுக்கோ. உன்னோட யௌவனம் தேவையில்லாம நஷ்டமாகாம இருக்கட்டும். நீ ரொம்ப அழகா இருக்காய், நானாக்குமா நான் ராஜாவாக்கும், அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அழகான உன்னோட இந்த சரீரம் வேஸ்ட் ஆகாம இருக்கும், நமக்கு சுகமா வாழலாம். ஸ்லோகம் 21. நஜாஸ்தி பத்னி மம வை த்விதீயா त्वं धर्म पत्नी भव मे मृगाक्षी दासोऽस्मि देह वसगः सदैव मनोभवस्तावयदि प्रिये मां न च अस्ति पत्नी मम वै द्वितीया त्वं धर्मपत्नी भव मे मृगाक्षी दासः अस्मि ते अहं वसगः सदा एव मनोभवः तावयदि प्रिये मां. எனக்கு வேறொரு மனைவி ஒன்றும் இல்லை. அழகான கண்கள் இருக்கிறவளே, உன்னோட கண்ணு அப்படிங்கிறது மானோட கண்ணு மாதிரி இருக்கு. நீ என்னோட தர்மபத்னி ஆயிட்டு வந்துடு, நான் உன்னோட தாசனாயிட்டே மாறிட்டேன் பாரு. உனக்கு ரொம்ப அழகு இருக்கிறதுனால உன்னோட அழகுல நான் மயங்கிட்டேன். எப்பவும்
என்னோட மனசுக்குள்ள நீ இருந்துட்டே இருப்பாய். காமதேவன் என்னோட மனச ஆட்டி படைக்கிறான். ஸ்லோகம் 22. கதா பிரியா மாம் பரிஹ்ருத்ய காந்தா நான்யாவ்ருதாஹம் விதுரோஸ்மி காந்தே த்வாம் வீட்ச்ய சர்வாவயவாதிரம்யா மனோஹி ஜாதம் விவசம் மதீயம். கதா பிரியா மாம் பரிஹ்ருத்ய காந்தா ந அன்ய விருதா அஹம் விதுரஹ அஸ்மி காந்தே த்வாம் வீட்ச்ய சர்வ அவயவ அதிரம்யாம் மனோஹி ஜாதம் விவசம் மதீயம். என்னோடு பிரியமான பத்னி என்ன வெடிஞ்சிட்டு போயிட்டா, என்ன விட்டுட்டே போயிட்டா. நான் ஆல்ரெடி திருமணமானவனாக்கும். என்னோட மனைவி என்ன விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா நான் வேற யாரையுமே இதுவரைக்கும் திருமணம் பண்ணிக்கல. அழகான நீ ஆனா என்னோட முன்னால வந்து நிக்கிறாய். இப்போ மனைவி இல்லாக்கி இருக்கிறவனாக்கும் நான். மனைவி என்ன டைவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. சர்வ அங்கங்களும் அழகாயிருக்கிற ஒன்ன பாக்கறத என்னோட மனசு இப்படி தளர்ந்து போறது. ஸ்லோகம் 23. ஸ்ருத்வாமிருதா ஸ்வாதரசம் ரிவஸ்ய வஜோதிரம்யம் கலுதாசகன்யா உவாஜதம் சாத்விக பாவயுக்தா கிருத்வாதிதைர்யம் மிருபதிம் சுகந்தா. ஸ்ருத்வா அமிர்த ஆஸ்வத ரசம் நிருபஸ்ய வஜஹ அதிரம்யம் கலு தாசகன்யா உவாஜ தம் சாத்விக பாவயுக்தா கிருத்வா அதிதைர்யம் நிருபதிம் சுகந்தா. அமிர்ததுல்யம், ரொம்ப ரொம்ப ரசப்பிரதம், அதி மனோகரம், இப்படியெல்லாம் இருக்கிற அந்த ராஜாவோட வாக்குகளை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப சுகந்தமான மனம் இருக்கிற கஸ்தூரி கந்தம் இருக்கிற தாசபுத்திரி அந்த முக்குவ கன்யகை சாத்விக பாவத்தோடு கூடிட்டு அந்த ராஜா கிட்ட தைரியமாயிட்டு, தைரியத்தோடு கூடிட்டு, சதைரியம் தைரியத்தோடு கூடிட்டு ராஜா கிட்ட இப்படி சொன்னா. ஸ்லோகம் 24. யதாத்தராஜன் மயி தத்ததைவ மன்யேஹமேதத் து யதாவஜஸ்தே நாஸ்மி ஸ்வதந்திரா த்வமவேஹி காமம் தாதாபிதாமேர்த்தயதம் த்வமாஷு. யதார்த்தராஜன் மயி தது ததா ஏவ மன்யே அஹம் ஏதது து யதா வஜஹ தே ந அஸ்மி ஸ்வதந்திரா த்வம் அவேஹி காமம் தாதா பிதாமே அர்த்தய தம் த்வம் ஆஷு. ராஜாவே, நீங்கள் என்கிட்ட சொன்னேளே உங்களோட மனசு இப்ப என்கிட்டயாக்கம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி எனக்கும் உங்ககிட்ட ஒரு பிரியம் தோணின்னு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற பிரியம் மாதிரியே எனக்கு உங்ககிட்டயும் தோணுறது.
நம்ம ரெண்டு பேரும் பரஸ்பரம் பிரியப்படுறோம் அப்படிங்கறத நான் இப்ப தெரிஞ்சுட்டேன். ஆனா அப்பாவோட கண்ட்ரோல்லையாக்கு நான் இருக்கேன். அப்பாவோட அனுமதி இல்லாதக்கு நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே. அப்பாவாக்கும் என்ன உங்களுக்கு கன்யாதானம் பண்ணி தர வேண்டியது. அதனால நீங்கள் உடனடியாயிட்டு கொஞ்சம் கூட டிலே பண்ணாதக்கு சீக்கிரமா போயிட்டு என்னோட அப்பா கிட்ட என்ன பொண்ணு கேளுங்கோ. ஸ்லோகம் 25. ந ஸ்வைரிணி हास्म्यभिदाश पुत्री पितुर्वशेऽहं सददं चरामि सचेददादि प्रदिदपिता मे गृहाणपाणिं वशगास्मि तेऽहम्. न स्वैरिणी ह अस्मि अभिदाश पुत्री पितुः वशे अहं सततं चरामि स चेद अदादि प्रदिदः पिता मे गृहाणपाणिं वशगा अस्मि ते अहम्. മുക്കുവനോട് പുത്രിയാക്കുന്ന കൊടിയും ഞാൻ എന്നോട് ഇഷ്ടപ്പടി നടക്കറവൾ ഒന്നും കിടയാത്. ഞാൻ സ്വൈരിണിയില്ലേ, என்னோட இஷ்டப்படி நான் நடக்க மாட்டேன். அப்பா சொல்றத கேட்டு நடக்கிறவளாக்கு நான். அப்பாவோட பர்மிஷன் இல்லாதக்கு நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். எப்பவுமே என்னோட அப்பா எனக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுப்பார். என்னோட அப்பா உங்களை எனக்கு திருமணம் பண்ணி தந்தானாக்கா நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் சரிதான். ஆனா அப்பாவோடு சம்மதம் இல்லாதக்கு நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிற மாட்டேன். அப்பாவுக்கு தெரியாதക്കൊന്നും நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பா கிட்ட நீங்க போய் கேட்டுக்குங்க. அப்பா சரி சொன்னாக்கா நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். ஸ்லோகம் 26. மனோபவஸ்த்வாம் ரிபகிம் துனோதே यदा पुनर्मां नवयौवनां च धुनोति तत्राभिः रक्षणीया धृति कुलाचार परम्परासु मनोभवः त्वां मृब किं धुनोति यदा पुनः मां नव यौवनां च धुनोति तत्र अभि हि रक्षणीया धृतिः कुल आचार परम्परासु. രാജാവേ, നവ യൗവനമായിട്ട് നിൽക്കിற എന്നെ കാമദേവൻ പടുത്തി തീർக்கிறான். அதே மாதிரியே உங்களையும் இந்த காமதேவன் படுத்தி தீர்க்கிறானா. இந்த காமதேவனோடு இந்த செய்கையினால நான் ரொம்ப வலிக்கிறது என்னோட மனசெல்லாம். அதே மாதிரி உங்களோட மனசும் வலிக்கிறதோ. அப்படி உங்களுக்கும் இந்த காமதேவன் தொந்தரவு தரார் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த காம விசாரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தகுதியான உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை அல்லவா செலக்ட் பண்ணணும். குலம், ஆச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாம் சேரற மாதிரி ஒரு கல்யாணம் அல்லவா நீங்கள் பண்ணிக்கணும். அதனால நீங்கள் தைரியமா இருக்க வேண்டாமா? என்ன பார்த்து ஒரு முக்குவ ஸ்திரிய பார்த்து இப்படி மனசு தளர விடலாமா? ஸ்லோகம் 27. சூதன் இப்போ சௌனகாதிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால சூத உவாஜா அப்படின்னு இந்த 2 ஸ்லோகங்களை சொல்லப்படுறது. 27, 28 ஸ்லோகங்களை சௌனகாதிகளுக்கு சூதன் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வர்ணிக்கிறார். இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்ய
நிருபதி காமமோகித கதோதாசபதேர்கேஹம் தஸ்யாயாஜன ஹேதவே இதி ஆகர்ணிய வஜஹ தஸ்யா நிருபதிஹி காமமோகிதஹ கதஹ தாசபதேஹே கேஹம் தஸ்யா யாஜன ஹேதவே. அந்த முக்குவ ஸ்திரீயான சத்தியவதி சொன்னதை கேட்டுட்டு காமமோகிதனான ராஜாவு அவளை திருமணம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லறதுக்கு வேண்டிட்டு அந்த முக்குவனோடு குடிலுக்கு யாத்திரையானார். தாசபதியோடு வீட்டுக்கு போனார் அப்படின்னு அர்த்தம். 28வது ஸ்லோகமும் சூதன் சமனகாதிகளுக்கு வர்ணிக்கிறதாயிட்டே சொல்லப்படுறது. திருஷ்ட்வா நிருபதி மாயாந்தம் தாசோதி விஸ்மயம் கத பிரணாமம் நிருபதே கிருத்வா கிருதாஞ்சலிரபாஷத. திருஷ்ட்வா நிருபதிம் ஆயாந்தம் தாசஹ ஆதி விஸ்மயம் கதஹ பிரணாமம் நிருபதேஹே கிருத்வா கிருத அஞ்சலிஹி பாஷதா. தன்னோட வீட்டுக்கு வந்த ராஜாவை பார்த்துட்டு தாசன் முக்குவன் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு அதிசயப்பட்டார். ராஜாவை பார்த்து கைய ரெண்டையும் கூப்பி வணங்கிண்டு இப்படி கேட்டார் அப்படின்னு சூதன் சவனகாதிகள் கிட்ட சொன்னார். എന്നിട്ട് அந்த தாசன் என்னவாக்கும் முக்குவன் என்னவாக்கும் ராஜா கிட்ட கேட்டார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றதுனால அந்த முக்குவன் கேட்கிற மாதிரியே இங்க எழுதப்படுறது. அதனால இங்க தாச உவாஜா முக்குவன் ராஜா கிட்ட கேட்டார். என்ன கேட்டார்? இந்த உவாஜா அப்படிங்கிற சப்தத்துக்கு கேட்டார் அப்படின்னும் சொன்னார் அப்படின்னும் எல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ ராஜா முன்னால வந்து நிக்கிறத பார்த்துட்டு முக்குவன் ராஜா கிட்ட கேட்டார். 29வது ஸ்லோகம். தாசோஸ்மி தவ பூபாலா கிருதார்த்தோஹம் தவாகமே ஆத்யாம் தேஹி மகாராஜா யதர்த்தம் நிஹதாகமா. தாசஹ அஸ்மி தவ பூபால கிருதார்த்தஹ அஹம் தவ ஆகமே ஆத்யாம் தேஹி மகாராஜா யது அர்த்தம் இஹ ச ஆகமஹ. மகாராஜாவே, நான் உங்களோடு தாசனாக்கும் உங்களோடு வரவினால நான் ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் ஆயிட்டேன். என்னத்துக்காக்கும் நீங்கள் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நான் என்னவாக்கும் உங்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறத ஆக்ஞை பண்ணுங்கோ. அதுக்கு ராஜா என்னவாக்கும் சொன்னார் அப்படின்னு சொல்லறத அப்படியே இங்க சூதன் வர்ணிக்கிறதுனால ராஜோவாஜா. 30வது ஸ்லோகம். தர்ம பத்னீம் கரிஷ்யாமி சுதாமேதாம் தவானக त्वया चेदीयते मह्यं सत्यमेतत् ब्रवीमि ते. धर्मपत्नीं करिष्यामि सुधाम् एतां तव अनघ त्वया चेदीयते मह्यं சத்தியம் ஏதது பிரவீமி தே. உங்களோட புத்திரி, அந்த புத்திரியை நீங்கள் எனக்கு தந்தானாக்கா என்னோட தர்மபத்னி ஆயிட்டு நான் ஸ்வீகரிச்சுக்கிறேன். நான் இங்க உங்ககிட்ட சொன்னது உண்மையான வாக்காக்கும் அப்படின்னு ராஜா முக்குவன் கிட்ட சொல்றார். அதுக்கு முக்குவன் என்ன வாக்கும் சொன்னார் அப்படின்னு அவரு சொல்ற மாதிரியே இங்க சூதன் வர்ணிக்கிறதுனால தாச உவாஜா முக்குவன் ராஜாக்கு ரிப்ளை சொன்னார்.